அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சூரிய பகவானானவர் ஒரு மாதமும் ஒரு ராசியில் சஞ்சரிக்கிறார். அதுபோல் தை மாதத்தில் அவர் மகர ராசிக்கு வருகிறார். அதனால்தான் பல இடங்களில் நம் இந்தியாவில் பல இடங்களில் மகர் சங்கராந்தி என்றும் கொண்டாடுகின்றனர். இன்னும் பல வகையான பெயர்களில் இந்த திருநாள் கொண்டாடப்படுகின்றது. எல்லாமே நாளை அல்லது அதன் மறுநாள் ஆகவே கொண்டாடப்படுகின்றன. இது நம்முடைய சனாதனத்தின் சிறப்பு. நம் நாட்டில் எல்லா மாநிலங்களிலும் இது கொண்டாடப்படுகின்றன. வெவ்வேறு பெயர்களாலும் வெவ்வேறு முறைகளாலும் கொண்டாடப்படுகின்றன. ஆனாலும் இது கதிரவனுக்கு, நம் சூரிய பகவானுக்கு உரிய நாள். சூரிய பகவான் மகர ராசிக்கு செல்லும் நாள். தேவர்களுக்கு விடிந்து பகல் பொழுது ஆரம்பிக்கின்ற நாள். அதனாலேயே நாமும் அந்த நாளை சிறப்பாக கொண்டாடுகின்றோம். அன்று நாம் சூரிய பகவானை வணங்கி அவரிடம் வேண்டிக் கொண்டால் நமக்கு நாம் வேண்டுவன அனைத்தும் நடக்கும் என்ற ஐதீகமும் உண்டு. பொதுவாக ஆதித்ய ஹிருதயம் தினமுமே காலையில் சூரிய பகவான் உதிக்கும் பொழுது கூறினால் மிகவும் நல்லது. தினமும் கூற முடியவில்லை என்றாலும் நாளை பொங்கல் திருநாளில் நாம் ஆதித்ய பகவானை பொங்கல் படைக்கும் பொழுது இந்த ஆதித்ய ஹிருதயத்தை படித்து வணங்கினோமே ஆனால் நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும். சூரிய பகவான் பிரகாசமாக எப்படி ஒளிவிட்டு உதயமாகிறாரோ அதுபோல் நம் வாழ்க்கையும் பிரகாசிக்கட்டும். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி.